வணக்கம் நண்பர்களே. 2026 ஆண்டு மாசி மாதம் 28ஆம் திகதி உலகமே உறைந்து போன ஒரு நாள். ஈரானின் அசைக்க முடியாத உச்ச தலைவர் அலி கமெனே அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதலில் கொல்லப்பட்டு விட்டார் என்று ஈரானிய அரச ஊடகங்களும் ராய்ட்டர்ஸும் செய்தி வெளியிட்டன. அடுத்த சில நாட்களிலேயே ஈரானின் அடுத்த உச்ச தலைவராக மொஜிடபா கமெனே பதவியேற்கின்றார். இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதலினால் மத்திய கிழக்கில் மட்டுமில்லாமல் முழு உலகமுமே ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வருகின்றது. ஆனால் ஒரு காலத்திலே அமெரிக்காவினுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருந்த இந்த ஈரான் எவ்வாறு உலகத்தையே அதிர வைக்கின்ற ஒரு நாடாக உருமாறியது. 1979 கொமேனி தொடங்கி வைத்த அந்த புரட்சி தீ இன்றைக்கு அணு ஆயுத போர் வரை எவ்வாறு நீண்டு நிற்கின்றது. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியிலே ஈரானின் 1979 ஆண்டுக்கு பிறகான நிழல் உலக யுத்தங்களின் பின்னணியையும் 2026 ஆண்டு தற்போது வரைக்கும் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்ற யுத்த கால நிலவரங்களையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்ப்போம். ருஹொல்லா கொமேனி மற்றும் அலி கமெனே பெயர்களை கேட்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் இருவரும் வேறு வேறு ஈரானின் வரலாற்றை மாற்றி எழுதிய முக்கியமான தூண்கள். முதலிலே நாங்கள் ருஹொல்லா கொமேனியை பற்றி பார்ப்போம். இவர் சும்மா ஒரு அரசியல்வாதியாக மட்டுமில்லாமல் 1979 நடந்த அந்த பிரமாண்டமான இஸ்லாமிய புரட்சியின் மூலகர்த்தா. 1960களிலே இருந்த அப்போதைய மன்னரான ஷா முகமது ரேஷா பலவியின் போக்கை மிகவும் கடுமையாக எதிர்த்து வந்தார். ஷா மன்னர் நாட்டை மேற்கத்தியமயமாக்க நினைத்தாலும் கொமேனி அதை தன்னுடைய கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலாக பார்த்தார். அதனாலே அவர் நாட்டை விட்டு கடத்தப்படுகின்றார். ஆனால் ஒரு மனிதனை நாட்டை விட்டு கடத்தலாம், அவர்கள் விதைத்த கொள்கையை மாற்ற முடியாது. 15 வருடங்கள் பிரான்சிலே இருந்து அவருடைய பேச்சுக்கள் கேசட் மூலமாக ஈரானுக்கு இரகசியமாக பரப்பப்படுகின்றது. அதனாலே 1979 அவர் திரும்பி வரும்போது அந்த நாடு ஒரு எரிமலையாக வெடித்தது. மன்னர் ஆட்சி இல்லாமல் ஒழிக்கப்பட்டு ஒரு இஸ்லாமிய குடியரசாக ஈரான் மாறுகின்றது. கொமேனியின் கொள்கை என்னவென்றால், இஸ்லாமிய ஆட்சி அரசியலை கட்டுப்படுத்த வேண்டும், மேற்கு நாடுகள் ஈரானின் ஆன்மாவையும் அதிகாரத்தையும் கெடுக்கக்கூடாது என்பதுதான். அவர் பார்வையில் ஷா ஒரு சாதாரண மன்னனாக மட்டுமில்லாமல் மேற்கு உலகத்துடன், குறிப்பாக அமெரிக்காவுடன் மிக நெருங்கிய நட்பை பேணிய ஒரு நபர். அதனாலே 1979 புரட்சிக்கு பிறகு அவர் அமெரிக்காவை பெரிய சாத்தான் என்றும் இஸ்ரேலை சின்ன சாத்தான் என்றும் புனைபெயரிட்டார். இதுவே பிற்காலங்களில் பல தசாப்தங்களுக்கான ஈரானின் வெளியுறவு கொள்கையாக மாறியது. அடுத்து நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை பார்த்தோம் என்றால், 1979 ஆண்டு கார்த்திகை மாதம் டெஹ்ரானிலே உள்ள அமெரிக்க தூதரகத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் கைப்பற்றுகின்றார்கள். அங்கே உள்ள 52 அமெரிக்கர்களை 444 நாட்கள் பிணை கைதிகளாக வைக்கின்றார்கள். இதுவே நவீன கால அமெரிக்க ஈரான் பகைக்கு மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைகின்றது. அந்த கணத்திலிருந்தே அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடைகளையும் இரகசிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றது. முதல் இப்போது நாங்கள் மிகவும் நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்த அமெரிக்காவும் ஈரானும் ஏன் ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்ள ஆரம்பித்தார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். 1979 முதலே ஷா மன்னர் ஆட்சி காலத்திலே மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிக முக்கியமான பிராந்திய கூட்டாளியாக ஈரான் இருந்தது. ஏனெனில் இதனுடைய எண்ணெய் வளம், வளைகுடா பாதுகாப்பு மற்றும் சோவியத் செல்வாக்கை தடுப்பது போன்ற எல்லா காரணங்களுக்காகவும் வாஷிங்டனுக்கு டெஹ்ரான் மிக முக்கியமான நகரமாக இருந்தது. ஆனால் 1979 ஆண்டு புரட்சி இவை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போட்டது. அமெரிக்காவுக்கு ஈரான் மீது கோபம் வருவதற்கான மிக முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுவது, முதலாவது ஷா மன்னரை ஆட்சியில் இருந்து துரத்தி அடித்தது.
இரண்டாவது, அமெரிக்க தூதரக அதிகாரிகளை சிறை கைதிகளாக மாற்றிய விவகாரம். மூன்றாவது, தீவிரவாத குழுக்களுக்கு ஈரான் ஆதரவு அளிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. நான்காவது, அணுத்திட்டம் மற்றும் ஏவுகணை பரிசோதனைகள். ஐந்தாவது, மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கூட்டாளிகளுக்கு எதிரான ஈரானின் செல்வாக்கு. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஈரானுக்கு அமெரிக்கா மீது கோபம் பெறுவதற்கான காரணங்களாக சொல்லப்படுவது. முதலாவது, ஷா மன்னருக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுப்பதாக ஈரான் நம்பியது. இரண்டாவது, ஈரானின் மீது விதிக்கப்பட்ட அமெரிக்காவின் பொருளாதார தடைகள். மூன்றாவது, ஆட்சி மாற்ற பயம். நான்காவது, இராணுவ அழுத்தம் மற்றும் ஈரானின் இறையாண்மையில் வெளிநாட்டு தலையீடு. இதனாலே இந்த இரண்டு நாடுகளும் வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் வரலாற்று ரீதியாகவும் ஒரு காயத்தோடையே ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். இதனாலே ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு சாதாரண கருத்து வேறுபாடாக மட்டும் இல்லாமல் வாழ்வா சாவா என்ற போராட்ட நிலைக்கு மாறியது. 1979 ஆண்டு புரட்சி முடிந்து ஒரு வருடம் கூட ஆகுவதற்குள் 1980 ஆண்டு புரட்டாதி மாதம் 22ஆம் தேதி சதாம் ஹுசைன் தலைமையிலான ஈரானின் மீது படையெடுக்கின்றது. இந்த போர் 1988ஆம் ஆண்டு ஆவணி மாதம் வரைக்கும் சுமார் 8 வருடங்கள் நீடிக்கின்றது. எல்லை பிரச்சனை, கொள்கை மோதல் என எல்லாம் சேர்ந்து இந்த யுத்தம் வெடிக்கின்றது. இந்த போரிலே ஈரான் ஒரு பாடத்தை கேட்டுக்கொள்கின்றது. எங்களை காப்பாற்ற வெளியில் இருந்து யாரும் வரப்போவதில்லை, நாங்களே எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று. இந்த போரிலே பயன்படுத்தப்பட்ட ரசாயன ஆயுதங்கள், பதுங்கு குழி எல்லாம் சேர்ந்து ஒரு தலைமுறையை இந்த யுத்தத்தினால் பாதிப்புக்குள்ளாகின்றது. இந்த போர்தான் ஈரானின் ஆட்சிக்கு முற்றுகை மனநிலையை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இதில் இருந்துதான் பின்னாளிலே அணுத்திட்டம், ஏவுகணை கொள்கை, புரட்சிகர காவற்படை செல்வாக்கு எல்லாம் வளரத் தொடங்கியது. ஈரான் இதன் பின்பு மிக முக்கியமாக 2 விடயங்களிலே கவனத்தை செலுத்த ஆரம்பித்தது. முதலாவது, சுயசார்பு இராணுவ பலம், ஏவுகணைகள், ட்ரோன்கள். இரண்டாவது, நேரடி போருக்கு பதிலாக நிழல் யுத்த தந்திரம். சரி, நாங்கள் இப்போது ஒரு முக்கியமான விடயத்துக்கு வருவோம். கொமேனி இறந்ததற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு ஆனி மாதம் 4ஆம் தேதி அலி கமெனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்கின்றார். இவர்தான் அடுத்து வந்த 36 வருடங்களுக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டில் இவர் இறக்கும் வரை ஈரானின் ஆட்சியின் மிக முக்கியமான மைய சக்தியாக இருந்தார். இந்த காணொளியிலே நாங்கள் இவரை பற்றி பெரிதாக பார்க்க போவதில்லை. ஏனெனில் இவர் யார், இவர் எப்படி ஈரானை மாற்றினார் என்பது பற்றி இன்னொரு தனி காணொளியிலே பார்க்கலாம். 1979 புரட்சிக்கு முதல் ஈரான் இஸ்ரேல் உறவு இவ்வளவு மோசமானதாக இருக்கவில்லை. ஆனால் புரட்சிக்கு பிறகு ஈரான் இஸ்ரேலை கொள்கை ரீதியாக முற்றுமுழுதாக எதிர்த்தது. அத்தோடு பாலஸ்தீன பிரச்சனையை தனது வெளியுறவு கொள்கையின் மையப்புள்ளியாக மாற்றியது. இஸ்ரேல் பார்வையிலே ஈரான் என்பது ஒரு சாதாரணமான நாடாக மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரும் அச்சுறுத்தலாகவே கருதியது. ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஏவுகணை பரிமாற்றம், த்ரோன் மிரட்டல், அணு உலை திட்டம் என எல்லாம் இணைந்த ஒரு ஆபத்தாகவே பார்த்தது. இதனாலே இரு நாடுகளும் பல வருடங்களாக நேரடியாக மோதிக்கொள்ளாமல் இரகசிய தாக்குதல்கள், சைபர் தாக்குதல்கள், படுகொலைகள் மூலம் நிழல் யுத்தத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் 2025, 2026 காலப்பகுதிகளிலே இந்த நிழல் யுத்தம் நேரடி போராக உருமாறியது. ஈரான் தனது அணுத்திட்டம் அமைதி வழியிலானது என்று சொன்னாலும் உலகம் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. செறிவூட்டல் அளவு அதிகரிக்கும் போது அது அணு ஆயுத பாதைக்கு வழிவகுத்துவிடும். 2026ஆம் ஆண்டு மாசி மாதத்துக்கு முதல் சர்வதேச அணுசக்தி முகமையகத்தின் கணக்கின்படி ஈரான்
60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அதிகளவில் வைத்திருக்கின்றது. இது 90% அடையும் போது அணுகுண்டாக மாறிவிடும். அதற்கு இன்னும் சிறிய இடைவெளிதான் இருக்கின்றது. இதனாலேயே ஈரான் கையிலே அணுகுண்டு கிடைத்துவிடக் கூடாது என்பதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற 2026ஆம் ஆண்டு போர் சூழலிலே ஈரானில் உள்ள புஷேர் என்ற அணுமின் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிக்கைகள் வருகின்றன. இதனாலே இது ஒரு கதிரியக்க ஆபத்தை உருவாக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஈரான் ஈராக் போர் கொடுத்த வடுக்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்திலே இருந்துதான் ஈரான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மீது இவ்வளவு கவனம் செலுத்த ஆரம்பித்தது. நவீன போர் விமானங்கள் இல்லாத காலகட்டத்திலே ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தான் ஈரானுக்கு ஒரு சமநிலையை கொடுத்தது. இது இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தமாகும். ஈரானுக்கு உலகிலேயே மிகப்பெரிய விமானப்படை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தூரத்தில் இருந்தே எதிரியின் மனதிற்குள் பயத்தை விளைவிக்கும் ஏவுகணை கொள்கை அவர்களிடம் இருக்கின்றது. இப்போது இந்த காணொளியின் மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். அலி கமெனி அமெரிக்க ஸ்டேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதன் பிறகு ஈரானிலே ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவ நெருக்கடி உருவாகின்றது. அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு அவருடைய மகனான முஜிட்டபா கமெனி புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்படுகின்றார். ஒரு காலத்திலே மன்னராட்சியை தூக்கி எறிந்த ஒரு புரட்சி இப்போது மீண்டும் குடும்ப வழித்தலைமைக்கு மாறுகின்றதை உலகமே வியப்புடன் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது வரைக்கும் இந்த யுத்தமானது இன்னும் முடிந்தபாடில்லை. ஹொர்மோஸ் நீரிணை மூடப்பட்டு இந்த உலக பொருளாதாரத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. முஜிட்டபா கமெனி இதுவரை பொதுவழிக்கு தெரியாத ஒரு முகமாக இருந்தாலும் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படையினருடன் மிக நெருக்கமான தொடர்பை பேணி வைத்திருப்பவர். இவர் தலைமைக்கு வந்தது ஈரானிய ஆட்சி தனது கொள்கையை தக்க வைக்க எடுக்கும் ஒரு தப்பிப்பிழைப்பு தந்திரமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஈரானிலே நடந்த ஆட்சியானது வெறும் வெளிநாட்டு பகை மட்டுமல்லாமல் உள்நாட்டு மக்களின் கோபத்தையும் தூண்டியது. குறிப்பாக பெண்களின் உரிமை, கட்டாய ஹிஜாப் சட்டம், மோராலிட்டி காவலர்களின் நடவடிக்கை இவை எல்லாம் சேர்ந்து 2022ஆம் ஆண்டிலே மக்சா அமினியின் மரணத்துக்கு பிறகு ஒரு பெரும் புரட்சியாக வெடித்தது. பெண், வாழ்க்கை, சுதந்திரம் என்ற முழக்கம் உலகையே எட்டியது. இதற்கு மேலாக இப்போது 2026ஆம் ஆண்டிலே இந்த பிராந்திய போரும் சேர்ந்து ஹொர்முஸ் நீரிணை ஊடான எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் கொரோனாவுக்கு பிறகு இந்த முழு உலகமுமே ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது. இப்போது எங்களுடைய இந்த காணொளியின் சாராம்சத்தை பார்ப்போம். 1979ஆம் ஆண்டிலே நடந்த புரட்சியானது ஒரு மன்னரை மட்டும் மாற்றவில்லை, ஒரு புதிய அரசியல் மத கட்டமைப்பை உருவாக்கியது. அத்துடன் அமெரிக்காவை பகையாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேலை எதிரியாக மாற்றியது. ருஹல்லா கொமேனி புரட்சியை உருவாக்கினார். ஆனால் அலி கமெனி அதனை 36 வருடங்கள் ஒரு பலமான கட்டமைப்பாக மாற்றினார். இப்போது 2026ஆம் ஆண்டிலே அந்த கட்டமைப்பு ஒரு மாபெரும் அழிவை சந்திக்குமா என்ற கேள்வியிலே வந்திருக்கின்றது. முஜிட்டபா கமெனி இதை தக்க வைப்பாரா, அல்லது 1979 உருவான இஸ்லாமிய குடியரசு தனது முடிவை சந்திக்குமா என்ற கேள்விகள் எழுகின்றது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஒரு விடயம் மட்டும் உறுதி, ஈரான் என்பது ஒரு வெறும் நாடாக மட்டுமில்லாமல் ஒரு முடியாத புரட்சியின் களமாகும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.